சிலை கடத்தல் வழக்கு விவகாரத்தில் முன்னாள் காவல்துறை அதிகாரியான பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை தீர்ப்பளிக்க உள்ளது. சிலை கடத்தல்காரர்களுக்கு உதவியதாக முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான பொன் மாணிக்கவேல் தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர் மீது எவ்வித குற்றச்சாட்டும் அதற்கான முகாந்திரமும் இல்லை என வாதிட்டார். ஆனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று இரண்டாவது நாளாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். பொன்மாணிக்கவேலுவை கைது செய்து விசாரணை நடத்துவது சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என வாதிட்ட சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் வழக்கின் சாட்சியங்களை கலைக்க நேரிடும் என்றும் கூறினார். இதனை பதிவு செய்த நீதிபதி பொன்மாணிக்கவேல் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய பிரிவா அல்லது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவா என்பது குறித்து சிபிஐ விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரிய நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்து ஆணையிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.